ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஏசாயா 6:8. அருமையான வேளையிலே ஏசாயா ஒரு நாள் அமர்ந்திருந்த போது உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்தில் ஆண்டவர் அவருக்கு காட்சி தரார். எப்படின்னா, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறத பார்க்குறாரு. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்ததாம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நிற்கிறாங்க. ஒவ்வொரு சேராபீனுக்கும் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் ஆறு செட்டைகள் இருந்ததாம். 2 செட்டைகளால் தன்னுடைய முகத்தை மூடுதான், 2 செட்டைகளால் கால்களை மூடி, 2 செட்டைகளால் அவர் பறந்து வந்து ஒருவரையை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொல்கிறாங்க. அந்த சத்தத்தால் தேவாலயம் முழுவதும் புகையினால் நிரம்பினதாம். நிலைகள்லாம், ஆலய நிலைகள்லாம், வாசல் நிலைகள்லாம் அசைந்தது என்று போடப்பட்டிருக்கு. அப்போ இவர் பார்த்துட்டே இருக்கும்போது, என்ன இவ்வளோ அற்புதமான ஒரு காட்சி, அவ்வளோதான், நான் பாவியாச்சேன்னு சொல்லிட்டு, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், தன்னை அர்ப்பணிக்கிறான். தான் பாவி ஏன்னா அவ்வளோ பரிசுத்தமாக அந்த இடம் இருக்கிறதுனால தான் பாவி என்பதை உணர்ந்து அவர் சொன்ன உடனே, நான் அசுத்த உதடுகுள்ள ஜனங்களின் மத்தியில் நான் வாசம் பண்ணுறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை போய் என் கண்கள் கண்டதேன்னு சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறான். அப்போது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலிருந்து பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து அவரிடத்துல ஏசாவினிடத்தில் பறந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ நான் உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே ஆண்டவர் என்ன கேட்குறாரு, பின்பு யாரை நான் அனுப்புவேன், எமது காரியமாக யார் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். நம்முடைய பாவம் நிவிர்த்தியான உடனே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு பாக்கியத்தை ஏசாயா பெறார். யார் எமது காரியமாக போவார் அப்படின்னு சொன்ன உடனே ஏசாயா தன்னை அர்ப்பணிக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாய் போவான். உடனே ஆண்டவரே, நான் இருக்கிறேன்ப்பா, என்ன அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறான். முதலாவது பாவத்தை உணர்ந்து அதை அறிக்கை செய்கிறான். பாவ மன்னிப்பை பெற்றவுடன், பாவம் அக்கிரமம் அவனை விட்டு நீங்கியவுடன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறான். முதலாவது கர்த்தரை காண்றான். கண்டவுடனே தான் அப்படியே நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே, என்ன சத்தம், யார் எமது காரியமாக போவேன், யாரை அனுப்புவேன், என் ஊழியத்திற்குன்னு நான் யாரை அனுப்புவேன், எந்த தீர்க்கதரிசியை நான் அனுப்புவேன்னு சொன்ன உடனே, இதோ இருக்கிற ஆண்டவரே நான் இருக்கிறேன், என்ன அனுப்புன்னு சொல்கிறாரு. அவரை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்கிறாரு. ஏசாயா தீர்க்கன் பெரிய தீர்க்கதரிசியில் ஒருவர். அநேக காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறத ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அதை போய் சொல்கிறாரு. எசேக்கியா ராஜாட்ட அனுப்புகிறார், ராஜாங்களுக்கிட்ட அனுப்புகிறாரு. பலவிதமான காரியங்களை அவரை கொண்டு செய்யதை நம்ம பார்க்குறோம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து எல்லா அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் விட்டு நம்மை சுத்திகரித்து நாம் அவருடைய சத்தத்தை காணும்படியாக, கேட்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அவருடைய ஊழியத்திற்கென்று, அவருடைய நாம மகிமைக்கென்று, அவர் தமக்கென்று நம்மை தெரிந்து கொள்வார். அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. நாமும் அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் இருக்க, ஆண்டவரே நான் போகிறேன் நம்ம சொல்லும்போது நம்ம எடுத்து பயன்படுத்துவார். ஜெபிப்போம். எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன் என்று அவர் அழைக்கும் இன்ப சத்தம் என் உள்ளம் தோனிக்குதே, பாவம் பெருகுதே, பாரும் பரநேசுவே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எத்தனை நல்ல ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் எப்படி நிற்க முடியும், நாங்கள் அசுத்தர்களுமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை, எங்களுடைய பாவங்களாம் இன்னும் ஒரு விசையாய் கழுவி எங்களை சுத்திகரித்து உமக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்தமாய் காணப்பட உதவி செய்வராக. எங்களை அனுப்புங்க ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் இருக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. எந்த மட்டுக்கும் பயன்படுத்த வேண்டுமோ அப்படி நீர் எங்களை பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி சாய்க்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.
நேற்றைய பதில், அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும்போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 6:13. இன்றைய கேள்வி, இவர்கள் தங்கள் எதிலே தோய்த்து என்ன செய்தவர்கள்? இவர்கள் தங்கள் எதிலே தோய்த்து என்ன செய்தவர்கள்?